கீழடியில் அப்படி என்ன புதுசாக கண்டுபிடிச்சிட்டிங்க? ஆல்ரெடி அரிக்கமேடியில் பண்ணியிருக்கிறாங்க, அங்கே அப்படியே ஒரு ஷிப் வந்து டாக் ஆகிறதுக்கான இடம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான கட்டிடங்கள் எங்கேயும் எதுவும் கண்டுபிடிக்கல. இண்டஸ் வேலியில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கூடமே அப்படியே முழுசாக கிடச்சிருக்கு. இங்கே என்ன கிடச்சிருக்குன்னு, இங்கே முதல் 2 கட்ட ஆய்வுகளே 10க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து நாகரிகம் இருந்ததற்கான கட்டிட அமைப்பு எங்கேயுமே எடுக்கலை. இதுதான் முதல் முறையாக இத்தனை கட்டிடங்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு முக்கியத்துவம் பெற்ற விஷயம். அதோட முக்கியத்துவமான விஷயம் வந்து அரிக்கமேடு ஆராய்ச்சி நடந்தது வந்து 1945 இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சு பீப்புளால் நடத்தப்பட்டது. இத்தனை ஆண்டுகள் கழித்து நம்மளுடைய இந்திய அரசின் அகழ்வாய்வுத்துறை வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு பெரிய பெருமை. சரி, அரிக்கமேடுக்கும் கீழடிக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்னன்னு பார்க்கலாம். அரிக்கமேடு வந்து அது ஒரு ட்ரேட் நாகரிகம். ரோமர்களுக்கும் இந்தியர்களுக்கும் நடந்த ஒரு வணிகம். அதை தான் அங்கே இருக்கிற மணிகள், அங்கே இருக்கிற பானைகள், அங்கே கிடைச்ச பொருட்கள் அத்தனையுமே காட்டுது. ஆனால் இங்கே கீழடிங்கிறது வந்து ஒரு மனிதர்கள் வாழ்ந்த ஒரு நகரத்திற்கான நாகரிகம். அதுவும் எந்த அளவுக்குன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்திருக்குது, தண்ணீர் பழுவதற்கான குழாய் அமைப்பு இருந்திருக்குது, மணிகள் செய்வதற்கான ஃபேக்ட்ரி இருந்திருக்குது. அது தவிர உலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, இரும்பாலான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, தங்கத்தாலான பொருட்கள் ஆபரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அதை விட முக்கியமான விஷயம், பானை ஓடுகளில் தமிழ் எழுத்து எழுதி படிக்கக்கூடிய அளவுக்கு வார்த்தைகள் இருக்கக்கூடிய எழுத்து எழுதின பானை ஓடுகள் கிடச்சிருக்குங்கிறது, அங்கே இருந்த மக்கள் படிப்பறிவுள்ள மக்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும், அந்த பானை ஓடுகள் வந்து செய்த குயவர்கள் மட்டுமே எழுதக்கூடியவர்களாக இல்லை, அதுக்கப்புறம் பானை வாங்கிட்டு போனதுக்கப்புறமும் கீறல் போட்டு எழுதின அதுக்கான அடையாளங்கள் எல்லாம் இருந்திருக்கு. அப்படிங்கிறதுனால ஒரு செழித்த நாகரிகம் இருந்ததுக்கான அடையாளம் இருக்குது. இதுதான் வித்தியாசம். அரிக்கமேடு வந்து பொது நூற்றாண்டு 300க்கு தான் இது வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் கீழடி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் போகுது. அப்படிங்கிறதுனால காலத்தாலம் இது முன் செல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு கீழடியை வந்து ஒன்றுமே இல்லை, அரிக்கமேடெலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து எதுக்காக கீழடியை நீங்கள் சிறுமப்படுத்தணுங்கிறது புரியவே இல்லை.